அறியவும் செய்தருளும் என்றான். நல்லா கவனிங்க. இந்த எலியேசர், ஆபிரகாம் 2 ஒரே ரலம் தான். எலியேசர்னாலும், ஆபிரகாம்னாலும் ஒண்ணு தான். இப்ப எலியேசர் எங்க வந்து நிக்கிறாரு? துறவண்டையில நிக்கிறார். எதுக்காக? ஒரு கல்யாண காட்சி பார்க்கணும். யாருக்கு? எஜமானாகிய அ ஆபிரகாமுக்கு மகனாகிய ஈசாக்கு. அவரு எஜமான். இப்ப எலியேசருக்கு கர்த்தர் ஒரு பொறுப்ப குடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு. என் பிள்ளைக்கு பொண்ணு பாரு. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ண எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அது எப்படி ஆகுமோன்னு சொல்லி டவுட்டா தான் வராரு. நெறைய காரியங்கள் முயற்சி எடுத்துட்டு வந்துட்டு கடைசியில எங்க நெறைய ஜெபங்கள், நெறைய ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாரு. ஆனா எந்த இடத்துல அந்த பொண்ணு காரியம் நடக்குதுன்னு பாருங்க. துறவண்டியில் நிக்கும் பொழுது. எலியேசு துறவண்டியில நிக்கிறானா? அடுத்து பாருங்க 24:16ல அந்த பெண் மகா ரூபவதியும் யாரு ரெபெக்காள் புருஷனை அறியாத கன்னியுமாயிருந்தால், அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அவளும் எங்க தான் வரா பாருங்க. துறவண்டையில் வர்றா. தண்ணீர் அண்டையில் வர்றா. அப்போ பையன் வீட்லயும் துறவண்டை, பொண்ணு வீட்லயும் துறவு. எல்லாரும் துறவ தேடி தான் வர்றாங்க. துறவுல இருக்கும்போது கனெக்ஷன் உண்டாகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. அதனால தான் பலத்தினாலும் அல்ல, மேட்ரிமோனினாலும் அல்ல, பாஸ்டர்னாலும் அல்ல, அங்கனாலும் இல்ல, இங்கனால எல்லாம் ஊர்ல சொல்லி வைக்கிறோம். எல்லாம் உண்மதான். ஆனா, என்னைக்கு ஒரு ஆத்துமா, என்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வீடோ, பொண்ணு வீடோ, அல்லது என் பையனோ, பொண்ணோ, யார் யார் அந்த தண்ணீர் அண்டையில் நிக்கிறாங்களோ, யார் யார் துறவண்டியில் நிக்கிறாங்களோ, நீங்க கவலைப்பட தேவையில்ல. கர்த்தர் கனெக்ஷன் உண்டாக்கி உருவாக்கி நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அது பாருங்க, இப்போ எலியேசர் துறவண்டியில் நிற்கிறான். ரெபெக்காளும் தண்ணீர் அண்டையில் வர்றா. அது மாத்திரமல்ல, ஈசாக்குடைய நிலைமை பாருங்க. ஆதியாகமம் 24:62ல வாசிப்போம். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் என்று சொல்லப்படும். அவன் தொரவண்டியில குடியிருக்கிறான். தொரவண்டியில் வழிய வழிய வரான். வேதம் ஆவிக்குரிய முதன்மை சொல்லுது. ஈசாக்கும் தியானம் பண்ணிக் கொண்டிருந்தான் வேதத்துல வாசிக்கிறோம். தொரவண்டியில் குடியிருந்தான்னு வாசிக்கிறோம். அவங்க தாய் இறந்த துக்கத்த தாங்க முடியாம இருந்தவனுக்கு கர்த்தர் ஆறுதலை செய்யும்படியாக தாய்க்கான துக்கத்தை ஆறுதலை பெற்றுக்கொண்டான். ஆகவே இந்த 3 பேரும் கான்டாக்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொரவண்டியில் நிற்கிறார்கள். தொரவண்டையில தான் பிள்ளைகள் காரியம் நடக்கும். திருமண காரியங்கள் குறித்து கவலைப்படாதீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கான பையன் ஒரு தொரவண்டியில் நிக்கிற பையனா வருவான். உங்களுக்கான பொண்ணு தொரவண்டியில் நிக்கிற பொண்ணா இருக்கும். தண்ணீர குடுக்குற பொண்ணா வருது பாருங்க. ஹalleluya. ரெபெக்காள் என்ன பண்றா? தண்ணீர் எடுத்து மொண்டு அவ தண்ணீர பெற்றுக்கொண்டா.